வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் டிப் சேனல். ஃப்ரைடே வந்து நம்ம வந்து ஒரு ஃபின்னிஃப்டியோட ஒரு எக்ஸ்பைரி டேட் ட்ரேட் வந்து கொடுத்துருந்தோம். அதோட ஸ்டேட்டஸை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ யாராவது பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ எல்லாரும் சொல்கிற அதே டைலாக் தான். ஸோ நாங்கள் வந்து செபி ரிஜிஸ்டர்டு பீப்புள் கிடையாது. இது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போடுறோம். ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயம் வந்து இதன் மூலமாக நீங்கள் பண்ணாலும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட வந்து கண்டிப்பாக அவரோட அட்வைஸ் இல்லாமல் எந்த ஒரு ட்ரேடும் பண்ணாதீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இங்கே பாருங்கள், ஃப்ரைடே வந்து நமக்கு மார்க்கெட் வந்து எப்படி ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃப்ரைடே வந்து மார்க்கெட் இந்த இடத்துல நமக்கு கேப் அப் ஆனிச்சு. இந்த இடத்துல வந்து நமக்கு கேப் அப் ஆகிட்டு மார்க்கெட் வந்து நம்ம சொன்ன மாதிரி இங்கே போணுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே சைட்வேஸில் போய் கடைசியில் வந்து நமக்கு இந்த 40,600 ரேஞ்சு கிட்ட நமக்கு வந்து இங்கே வந்து முடிஞ்சிருச்சு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரைடேவோட மார்க்கெட் சுச்சுவேஷன். ஸோ அப்போ வந்து நான் வந்து என்ன ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணேன் அப்படின்னா இந்த லொக்கேஷன். ஸோ இந்த லொக்கேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இந்த ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த லைன். இந்த லைன் இருக்கு. இந்த லைன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன். இந்த 4,500 வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து பிரேக் ஆகி மேலே போகாது. அப்படியே போனாலும் கண்டிப்பா இந்த லைன்ல வந்து கண்டிப்பா இடிச்சுக்கிட்டு நிற்கும். இது ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் வந்து நம்ம அந்த ஃபின்னிஃப்டி கால் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். அதாவது நம்ம ஃபின்னிஃப்டியை வந்து எப்போ கொடுத்துருந்தோம்னா இந்த நாள் முடியும் போதே இந்த இடத்துலயே நம்ம கொடுத்துட்டோம். ஆனா அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மறுநாள் நமக்கு எப்படி ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா கரெக்டா நம்ம நினைச்ச மாதிரியே இந்த லைன்லயே அப்படியே சைட்வேஸ்லயே போயிட்டு இருந்துச்சு. சாயந்தரம் வரைக்கும் ஒரு மதியம் வரைக்கும் சைட்வேஸ்ல போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நம்மளோட லைனை போய் டச் பண்ணி நின்றுச்சு. ஸோ அதனால தான் நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா இந்த ட்ரேட் செட்டப் இருந்தால் தான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அந்த ட்ரேட் எடுத்திருந்தேன் ஃபின்னிஃப்டி. ஸோ இது வந்து ஃபின்னிஃப்டி வந்து எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து கிளியராக பார்த்துடலாம். ஸோ ஃபின்னிஃப்டி வந்து ஒருவேளை ஃபின்னிஃப்டி வந்து எப்போ எனக்கு லாஸ் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இங்கே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனிச்சு பார்த்தீங்களா. அதாவது வந்து என்னைக்குன்னா நமக்கு மண்டே வந்து இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆனிச்சு பார்த்தீங்களா. உடனே மார்க்கெட் ஓப்பன் ஆகி இப்படி போயிருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஒரு லாஸ் வந்திருக்கும். ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக வந்து எப்போ வந்து இந்த நமக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை வந்து கிராஸ் பண்ணுதோ அப்போவே வந்து நான் லாஸ் புக் பண்ணியிருப்பேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக மார்க்கெட் வந்து நம்ம நினச்ச மாதிரி இப்போ அதாவது நமக்கு ஆப்போசிட்டாக போகாமல் நமக்கு ஏற்ற மாதிரியே சப்போர்ட் பண்ணியே சைட்வேஸ்லேயே மார்க்கெட் போயிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக நான் பர்சனலாக என்ன எதிர்பார்த்தேன்னா ஒரு வேளை இது கொஞ்சம் கீழே வரும்னு நினச்சேன். பட் கீழே வராமல் அப்படியே சைட்வேஸ்லேயே போயிடுச்சு. கடைசியில் ஸ்டில் இந்த இடத்துக்கு போகும்போது எனக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு. பட் இது இந்த இடத்துக்கு போகும்போது டைம் பாருங்களேன், ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 2:30க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அதனால எக்ஸ்பைரி டேல நமக்கு அருமையாக வந்து ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ அதோட ஸ்டேட்டஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். ஸோ இதை தான் ஐடென்டிஃபை பண்ணியிருந்தேன். ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா அழகாக வந்து அனலைஸ் ட்ரேட் போயிருங்க. ஸோ அனலைஸ் ட்ரேட் போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஏப்ரல் மாதம் அதாவது திங்கக்கிழமை எக்ஸ்பைரி ஆக போகிற நிஃப்டியோட அதாவது ஃபின்னிஃப்டியோட 18,150 சி வந்து 29 ரூபாய்க்கு விற்றுருந்தோம். 18,250 வந்து நம்ம வந்து 7.3க்கு வந்து பை பண்ணியிருந்தோம் 20 லாட்ஸ். இதுக்கு நமக்கு தேவைப்பட்டது அப்ராக்சிமேட்டாக 4 லேக்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு. பட் இதோட ஒரிஜினல் வேல்யூ எவ்வளோ வரைக்கும் காலையில் போணுச்சு அப்படின்னா நல்ல நம்மளோட ட்ரேடிங் பண்ண நம்மளை ஃபாலோ பண்ணுற எல்லாருமே எங்கே புக் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து 18,150 18,150 வந்து நமக்கு எல்லாமே இப்போ 0 ஆயிடுச்சு. இதில் இந்த ஸ்ட்ரைக்ஸ் எல்லாமே காமிக்கல இந்த இடத்துல. ஆக்சுவலாக இதோட வேல்யூ வந்து இப்போ கரண்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 14 ருபீஸில் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் 11,000 ப்ராஃபிட் வந்திருக்கு. இதில் வந்து உங்களுக்கு 5,800 வந்து லாஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5,760 கிட்டத்தட்ட 2% ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரே நாளில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ 4 லேக்ஸ் போட்டு உங்களுக்கு 5,05,760 ருபீஸ் கிடைச்சிருக்கிறது. அது 2% கிட்டத்தட்ட 1.5% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கிறது உண்மையாலுமே பெரிய விஷயம் தான். பட் ஆனால் இதை உண்மையான ட்ரேட் வந்து நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இதோட வேல்யூ வந்து எவ்வளோக்கு வந்துச்சு அப்படின்னா 7 ருபீஸ் வரைக்கும் வந்துச்சு. 29 ருபீஸுக்கு செல் பண்ணது நமக்கு 7 ருபீஸ் வரைக்கும் வந்துச்சு. ஒருவேளை நீங்கள் 7 ருபீஸில் அதை வந்து நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ப்ராஃபிட் வந்து பாருங்கள் எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னா 11,880 வந்து கண்டிப்பாக இருந்திருக்கும். ஒருவேளை யாருமே புக் பண்ணாமல் உங்களுக்கு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் ப்ராப்பராக தெரியாமல் நீங்கள் அப்படியே ஒரு வேளை விட்டுருந்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து என்ன ப்ராஃபிட் இருந்திருக்கும் அப்படின்னா இப்போ நான் எவ்வளோ உங்ககிட்ட காமிச்சனோ அந்த ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இருந்திருக்கும்.
ஸோ ஆல்ரெடி நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த 5760 வந்து கிடைச்சிருக்கும். ஸோ அதனால நம்ம கொடுத்த FINNIFTY கால் வந்து பர்ஃபெக்டா ஒர்க் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு பியூர் ரீசன் வந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட் இல்லாம மார்க்கெட் வந்து நமக்கு இந்த மாதிரி சைட்வேஸ்லயே போயிட்டு நம்மளோட கரெக்டா நம்மளோட ரெசிஸ்டன்ஸை போய் டச் பண்ணிட்டு இந்த இடத்துல அப்படியே ரியாக்ட் ஆனது மட்டும்தான் வந்து அதுக்கு ரீசன். ஒருவேளை இதை பிரேக் அவுட் ஆகி ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுத்துருந்தா நம்மளோட கால் வந்து நமக்கு லாஸ் ஆயிருக்கும். ஸோ அதனால தான் என்றைக்குமே ஒரு ட்ரேடிங் பண்ணும்போது அதில் ஸ்டாப் லாஸ் எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த FINNIFTYயோட ட்ரேட் நம்ம சொல்லும்போது நம்ம சொல்லியிருந்தோம் இதுக்கு மேலே போணுச்சுன்னா இது வந்து ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ பட் அது போகாமல் இருந்ததுனால இது வந்து ஒரு ரீசனபிளான ப்ராஃபிட் வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக வந்து கேளுங்க. நான் வந்து கண்டிப்பாக வந்து இதில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.